கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரேமம்னு ஒரு பிளாக் பஸ் ஹிட் கொடுத்த ஹீரோ தான் நிவின் பாலி. அதுக்கப்புறமா ஆள் அட்ரஸே இல்லாத அளவுக்கு அவர் எடுக்கிற படங்கள் ஆகட்டும், அவரும் ஆகட்டும் இருந்த இடமே இல்லாத இடத்துல தான் இருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு 75 கோடியே கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு நிவின் பாலுடைய பிரேமம் படம் 2015 சன படம். ஸோ இந்த படத்துடைய கலெக்ஷன் அவர் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் நடித்திருந்தாலும் அதுக்கு பக்கத்துல கூட நெருங்க முடியல. அந்த அளவுக்கு டவுன்ஃபால் இருந்தாரு நிவின் பாலி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் பாடியும் ஃபுல்லாக ஏறிடுச்சு. ரசிகர்களும் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தாங்க. கரெக்டான ஸ்டோரியும் அவருக்கு கிடைக்காம இருந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டாக சர்வமாலான்னு நார்மல் கதைகளும் நார்மல் ஸ்டோரி தான். பயங்கரமான அப்படி இப்படி சண்டை காட்சிகள் எப்பிக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்தை என்னமோ அப்படி கொண்டாடிட்டு படத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக கலெக்ஷன் பண்ண பிரேமம் 75 கோடியை வெறும் கேரளா ஸ்டேட்ல மட்டும் இந்த படம் 75 கோடியை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பிக்கெஸ்ட் ரெக்கார்டு அவருடைய கெரியர்லேயே. ஸோ வேர்ல்டு வைடாக இந்த படம் 140 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு மினிமம் 1.5 கோடிந்து 2 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ லைஃப் டைம் இந்த படம் வந்து 150 கோடி அசால்ட் அடிச்சிடும். 160 கோடி கிட்ட போய் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் மறக்காம பாருங்க. இந்த படத்துல அப்படி என்ன இருக்குன்னு இந்த அளவுக்கு இந்த படத்தை கொண்டாடுறாங்கன்றத மறக்காம கம்பாஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.